ஹை செல்லக்குட்டீஸ் ஃபேட் டு ஃபிட் கேர்ள் சேலஞ்ச் டே 7ல் தான் இருக்கோம். ஸோ வந்து காலைல எழுந்த உடனே நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா ஒரு லிட்டர் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி தான் ரொம்ப முக்கியம் நம்மளோட வெயிட் லாஸில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10:30 போல் நம்மளோட கொள்ளு சூப் வந்து நான் போட்டு குடிச்சிட்டேன். இது வந்து ரொம்பவே வெயிட் லாஸ் கொடுக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு குடிங்க. எனக்கு ரொம்பவே செட் ஆகிடும். ஸோ வந்து நெக்ஸ்ட் நம்மளோட சீக்ரெட்டான வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு தான் வந்து ஒரு 11:30 போல் நான் வந்து குடிப்பேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் போட்டு ஒரு 3 கப்பு போல் கொதிக்க வச்சுருவேன். அதுக்கப்புறம் எவ்ரி மில்க்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நான் இது சூப் வந்து குடிப்பேன். குடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கிரேவிங்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்து. அதே மாதிரி வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கொஞ்சமாக சாப்பிடுவோம். இதுதான் அதோட ஃபார்முலாவே. இதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் சோக்குடு ஓட்ஸ் தான். ஸோ வந்து ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு முன்னாடி அந்த சூப் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி. நம்மளோட லஞ்ச் இன்றைக்கி வந்து நிறைய வெஜ்ஜஸ் இருக்க போது. என்ன வெஜ்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் போட்டு நல்லா பொரியல் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் மசாலா ஆம்லேட்டு. ஸோ வந்து இது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு மசாலா ஆம்லேட். ஸோ ஹஸ்பண்டை வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அவருமே ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக வந்து போட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ இது 2 எக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை போட்டு பீட் பண்ணி மசாலாஸ் எல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ வந்து இதில் இந்த கேரட் பீன்ஸ் பொரியலில் வந்து கோக்னட் தேங்காய் வந்து அரைச்சி போட்டு நம்ம வந்து சாப்பிட்லான்னு நினச்சேன். பட் வந்து எனக்கு ரொம்ப கிரேவி ஆகிடுச்சு. நான் வந்து சீக்கிரமாக அந்த மசாலா முட்டையை சாப்பிடணுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் எதுவுமே செய்யலை. டக்குன்னு நம்ம வந்து கிள்ளி போட்ட சாம்பார் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதை போட்டு இன்றைக்கி சாப்பிட்டுட்டேன். அப்கமிங் டேஸில் வந்து நிறைய வந்து ப்ரோட்டீன் வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ வந்து கண்டிப்பாக ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் வந்து கீரை வகை ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஒரு ஒரு 4 மணி போல் வந்து பீனட் பட்டர் வந்து ப்ரெட்டில் போட்டு ப்ரௌன் ப்ரெட் இருந்துச்சு அதை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம ஸ்வீட் கிரேவிங்ஸு. ஸோ வந்து அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இதால் தான் முடியும். ஸோ அதனால் அதை சாப்பிட்டுட்டேன். அப்படி இருந்துமே எனக்கு ஒரு பனானா சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம தடையாக உடச்சி வெளியே வரணும். அப்போ தான் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு அந்த காஃபி குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஸோ எம்மியான ஒரு மாதிரி ஒரு கேர்டு வச்சு ஒரு டிஷ் வந்து செஞ்சுருந்தாரு. அது வந்து ப்ரௌன் ப்ரெட்டுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது. சப்பாத்திக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ரெசிபி நான் வந்து எப்படியாவது கேட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து எக்கு பொட்டேட்டோ அதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி தயிரில் இதெல்லாம் போட்டு சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது எங்கேருந்து தான் இந்த டிஷ்ஷை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அதில் சோம்பு வேறு போட்டிருந்தாரு. அது கடிக்கும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக எனக்கு சோம்பு பிடிக்காது. ஆனால் செமையாக இருந்துச்சு. நைட்டு சாட்டர்டே நைட்டுன்றதுனால நாங்கள் எல்லாமே காந்தாரா மூவி வந்து பார்த்தோம். ஸோ அப்போ வந்து எதாவது சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக பாப்கார்ன் வந்து எடுத்துக்கிட்டேன்.